ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Zentrix அகாடமி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஸ்பீட் மேத்ஸ்ல வந்து எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்தாலும் அந்த நம்பரை 11 டேபிளால எப்படி சீக்கிரமா மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லிக் கொடுக்க போறேன். வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். இங்க பாருங்க, சின்ன நம்பர்ல இருந்து ஆரம்பிக்கலாம். 34 இன்டூ 11 இருக்குல்ல, இதுக்கு நீங்க ஒரு டேபிளா நீங்க மல்டிப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? டேரக்டா 34 எழுதிருங்க. முன்னாடி ஒரு ஜீரோ, பின்னாடி ஒரு ஜீரோ போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ண போறோம்னா ஆட் பண்ண போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்பரையும் செகண்ட் நம்பரையும் ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணா என்ன வருது பாருங்க, 3 வருதா? செகண்ட் நம்பரையும் தேர்ட் நம்பரையும் ஆட் பண்ணுங்க, 7 வருதா? இதே செகண்ட் நம்பரையும் தேர்ட் நம்பரையும் ஆட் பண்ணுங்க, 4 0 ஆட் பண்ணீங்கன்னா 4 வருது. அவ்வளோதான்ப்பா. ஆன்சர் 347. ஈஸியாக கிடைச்சிருச்சா? இப்போ பாருங்க, அடுத்த மாடல் பாருங்களேன். இப்போ வந்து 68 இன்டூ 11 கொடுத்துருக்காங்க. ஓ 68, முன்னாடி ஒரு ஜீரோ, பின்னாடி ஒரு ஜீரோ போட்டுக்கோங்க. அதே மாதிரி வி போட்டுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பரையும் செகண்ட் நம்பரையும் ஆட் பண்ணா என்ன வருது? 6 வருதா? இப்போ செகண்ட் நம்பரையும் தேர்ட் நம்பரையும் ஆட் பண்ணும்போது பாருங்க, டபுள் டிஜிட் வருது. என்ன டபுள் டிஜிட் வருது? 14 வருதா? அதே மாதிரி 8 0 ஆட் பண்ணால் 8. சரிங்களா? இப்போ ஒரு நம்பர் தான் நமக்கு வந்து இருக்கணும். கடைசி நம்பர் மட்டும்தான் இருக்கணும். இப்போ பின்னாடி ரைட் சைட்லேருந்து எழுதுங்க. 8 இதில் வந்து கடைசி நம்பர் மட்டும் எழுதிக்கோங்க, யூனிட் டிஜிட்டில் பிளேஸ் மட்டும். அப்புறம் இந்த 1 வந்து இந்த சைட் கேரி பண்ணுங்க. லெஃப்ட் சைடில் தான் கேரி பண்ணணும். லெஃப்ட் சைடில் கேரி பண்ணிங்கன்னா என்ன வருது? 6 + 1 7 வருதா? 748. அவ்வளோதான்ப்பா, சிம்பிள். பாருங்க, இன்னொரு கான்செப்ட் பார்க்கலாம். இங்க பாருங்க, 314 இன்டூ 11 அதே மாதிரி தான். 314, முன்னாடி ஒரு ஜீரோ, பின்னாடி ஒரு ஜீரோ. ஆட் பண்ணுங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 3 வருது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 4 வருது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 5 வருது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 4 வருது. அவ்வளோதான்ப்பா. டேரெக்டாக ஆன்சர் போட்டுடலாம். நீங்கள் ஒன்று ஒன்றா மல்டிப்ளை பண்ணணும்னு அவசியமே இல்லை. அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் நீங்களே ட்ரை பண்ணுங்க. நான் வந்து போடுறேன். 587, முன்னாடி ஒரு ஜீரோ போட்டுக்கோங்க, பின்னாடி ஒரு ஜீரோ. ஆட் பண்ணுங்க, 5 வருதா? ஓ 5 8 ஆட் பண்ணிங்கன்னா 13 வருது, டபுள் டிஜிட் வருது. இப்போ 7 8 ஆட் பண்ணிங்கன்னா 15 வருது. இதே மாதிரி 7 0 ஆட் பண்ணிங்கன்னா 7 வருது. சரிங்களா? இப்போ வந்து பின்னாடி இருந்தால் எழுதணும். பின்னாடி இருந்து 7 எழுதிட்டோமா? அடுத்த யூனிட் ப்ளஸில் இருக்கிறது 5. இப்போ 1 வந்து இங்கே கேரி பண்ணிடும். 1 கேரி பண்ணிட்டோம்னா 14 ஆகிடும். இப்போ 3ன்னு எழுதிடக்கூடாது. இது வந்து 4 ஆகிடும். சரிங்களா? 14 ஆகிடும். 4 மட்டும் எழுதிட்டு இந்த 1 வந்து இந்த சைட் கேரி பண்ணுறோம், லெஃப்ட் சைடு. கேரி பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? 6457பா. அவ்வளோதான்ப்பா நம்மளோட ஆன்சரு. ரெண்டு டபுள் டிஜிட் வந்தால் எப்படி சால்வ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அவ்வளோதான்ப்பா. இங்கே பாருங்கள், அதே கான்செப்ட் தான். 3 5 2 4, முன்னாடி ஒரு ஜீரோ, பின்னாடி ஒரு ஜீரோ. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 3, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 8, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 7, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 6, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 4. அவ்வளோதான். எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்தாலும் ஈஸியாக வந்து இந்த மெத்தடில் வந்து நீங்கள் சால்வ் பண்ணிடலாம்ப்பா. பாருங்க, 9187 கடைசி எக்ஸாம்பிள் தான். முன்னாடி ஒரு ஜீரோ, பின்னாடி ஒரு ஜீரோ போட்டிங்களா? ஆட் பண்ணுங்க 9, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 10, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 9, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 15, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 7. இந்த 7க்கு 7 அப்படி எழுதிக்கலாம். இங்கே வந்து 5 யூனிட் ப்ளஸில் இருக்க 5 மட்டும் எழுதுங்க. இது கேரி ஃபார்வர்ட் பண்ணுங்க. கேரி ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா 9 வந்து 10 ஆகிடுமா? இப்போ 0 மட்டும் இங்கே இருக்கும், 1 இங்கே போயிடுமா? இப்போ 10 வந்து 11 மாறிடும். யூனிட் ப்ளஸில் இருக்க 1 மட்டும் எழுதிட்டு இந்த 1 வந்து கேரி பண்ணுங்க. கேரி பண்ணிங்கன்னா என்ன வருது? என்ன ஆயிடுதா? 101057 தான் இப்போ நமக்கான ஆன்சர். அவ்வளோதான். இப்போ வந்து சிம்பிளாக எப்படி மல்டிப்ளிகேஷன் பை 11 வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா? இது போல் நிறைய ஸ்பீட் மேக்ஸ் வீடியோ வந்து நம்ம தொடர்ந்து போட்டுகிட்டே இருப்போம். ஸ்டே டியூன்.